ஒரு படத்துல ஒர்க் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லாருமே உச்சத்துக்கு போக முடியுமா? 1977ல இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இயக்கிய 16 வயது நிலை படத்துல ஒர்க் பண்ண அத்தன பேருமே ஆல்மோஸ்ட் உச்சத்துக்கு போயிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள், சப்பானின்ற கதாபாத்திரம். அதுக்கு முன்னாடி லீடா வந்து அவர் அபூர்வ ராகங்கள், மன்மத லீலை படங்கள்லாம் நடிச்சிருந்தாரு. பட் இந்த படம், இந்த கேரக்டர் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். அந்த காலகட்டத்துல எல்லா ஹீரோஸுமே பண்ண தயங்குற ஒரு கதாபாத்திரம் இது. ஏன்னா கோமணம் கட்டணும் ஹீரோ. சந்தைக்கு போகணும், ஆத்தாவையும் காசு கொடு. படம் ஃபுல்லா மூக்குல வந்து அந்த ஒரு வளையம் போட்டிருக்கணும். வெத்தல போட்ட அந்த வாய் சிவப்பாவே இருக்கும் படம் ஃபுல்லா. லேட்டர் அவரோட கெரியர்ல வந்து படங்கள் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கான விதை சப்பானி தான். இந்த படத்துக்கு ஆக்சுவல் டைட்டில் மயில் தான். அதுக்கப்புறமா தான் 16 வயது நிலை அப்படின்னு மாறிச்சு. ஸோ அந்த கேரக்டர் பிளே பண்ண ஸ்ரீதேவி அவர்கள். அதுக்கப்புறம் பாலிவுட்டே போய் பெரிய கலக்குனாங்க அவங்க. ஆனா அவங்களே சொல்லியிருக்காங்க, என்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதாபாத்திரம்னா அது மயில் தான் அப்படின்னு சொல்லி. பரட்டை சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். அதுக்கு முன்னாடி கொடூரமான வில்லனா நம்ம 3 முடிச்சு படத்துல பார்த்திருக்கிறோம், அவர்கள் படத்துல பார்த்திருக்கோம். பட் இந்த படத்துல வந்து கொடூரன்றதை தாண்டி ஒரு சர்க்காசம் இருக்கும், ஒரு ஒரு நக்கலான வில்லனிசம் இருக்கும். அதுவும் அவரும் கவுண்டமணியும் அந்த அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, கவுண்டமணிக்கிட்ட அடிக்கடி அவர் சொல்றது ஒரு ட்ரேட்மார்க், ஒரு சிக்னேச்சர் அவரோடது. அதுக்கப்புறமா கூட நிறைய ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். கவுண்டமணி அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்ல ஆனா ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு படத்துல நடிச்சது 16 வயது நிலை தான். அதுக்கப்புறமா வந்து அவர் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனார் அப்படின்றது நான் சொல்லி தெரிய தேவையில்ல. இசைஞானி இளையராஜா அன்னக்கிலேயே ஆல்ரெடி லான்ச் ஆகி முதல் படத்திலேயே வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மனசுல மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிட்டாரு. ஸ்டில் 16 வயதிலே இட்ஸ் பெஞ்ச் மார்க். அதோடைய பாடல்கள் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுது. கங்கை அமரன் ஒரு ரைட்டர் டைரக்டர் நமக்கு தெரியும். ஒரு பாடலாசிரியர் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பாடல் எழுதியிருக்கிற கங்கை அமரன் அவர்கள். அவருடைய முதல் படம், முதல் பாடல் 16 வயது நிலை படத்துல இருக்கிற செந்தூர பூவே. இந்த படத்துல இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு முக்கியமான நபர் மலேசியா வாசுதேவன் அவர்கள், பின்னணி பாடகர். இந்த படத்துல இனிஷியலா எஸ்பிபி அவர்கள் தான் பாடுறதா இருந்துச்சு, ரெக்கார்டிங் கூட போறதா இருந்துச்சு. பட் கொஞ்சம் த்ரோட் பிரச்சனையால வந்து அவரால் பாட முடியல. அப்ப சப்ஸ்டியூட்டா வந்ததுதான் மலேசியா வாசுதேவன். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்கிறாரு அவரு. இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐடியா ஒர்க் பண்ணாரு நம்மளுடைய கே பாக்கியராஜ் அவர்கள். அண்ட் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல்லையும் பிளே பண்ணிருக்காரு. தலையாடிக்கும் என்ன புரியுதோ என்னவோ. அப்புறமா அவர் டைரக்டர் ஆனாரு, ஹீரோ ஆனாரு. இந்திய அளவுல திரைக்கதை மன்னன் அப்படின்ற பேரே அவருக்கு உண்டு. நான் சொன்ன பேர்கள்லாம் பாருங்களேன், கமல், ஸ்ரீதேவி, ரஜினி, கவுண்டமணி, இளையராஜா, கங்கை அமரன், மலேசியா வாசுதேவன், கே பாக்கியராஜ், பாரதி ராஜா. ஏற்பட்ட பேர்கள் கிட்டத்தட்ட 30-40 வருஷம் வந்து தமிழ் சினிமாவை ஆண்டிருக்காங்க அவங்க எல்லாருமே சொல்லலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பாரதி ராஜா அவர்கள் இவங்க எல்லாரோடையும் திரும்பி ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துக்கு அப்புறமா. அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் கிடையாது, அவருடைய பாதிப்புல சினிமாவுக்கு வந்த பல பேர் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி இயக்குநர்களா மாறி இருக்கிறாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு மனிதர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது படத்துல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கனெக்ட் இருந்ததுன்னா வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.